இப்படி நல்ல ரேட்டு போய்க்க கூட ஸ்ரீலங்காவில் இருந்து கேட்குறாங்க, இப்போ நல்ல ரேட்டு தானே போகுது, கொஞ்சம் காசு அனுப்பி விடுங்களேன் என்று சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி சில பேர் அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு இங்கே வெளிநாட்டு நடைமுறைகளை விளங்கி கொள்ளாமல் ரேட்டு ஏறுது தானே, அப்போ நீங்கள் அனுப்பலாம் தானே, உங்களுக்கு கொஞ்சம் காசு தானேன்றக்க இங்கே இருக்கிற சூழ்நிலையோட ஒப்பிட்டு பார்க்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கேள்வியில் அங்கே இருந்து வரைக்க இதுக்கு என்ன பதிலாக நீங்கள் நினைக்கிறீங்க கொடுக்கலாம்? உங்களை ஒரு நல்ல விடயம் உண்டு என்று சொன்னால் பல இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் இப்படி இடங்களில் டிக்டாக் வழியாக ஒரே பிரச்சனை. எவரை பார்த்தாலும் காசு அனுப்பு என்று சொல்கிறதும், அங்கே உள்ள வேணாம் அவைக்கு உதவி செய்கிறோம் இவைக்கு உதவி செய்கிறோம் இப்படியான விளம்பரங்கள் வர்றதும் பல பேர். நேற்று ஒரு அக்காவை பார்த்துருந்தேன், அக்கா கிட்டேன் நானே காசு அனுப்போம். இப்போ எனக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பி ஊரில் இருந்தால் அவைக்கு பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள் அவைக்கு 20-25 வயசு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உழைக்கலாம் தானே, வேலைக்கு போகலாம் தானே, ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்காரோட காசு நீங்கள் ஒரு உதவி செய்யலாம். இப்போ என்ன அக்கடை பிள்ளை உண்மையிலே படிச்சுட்டா ஒரு தொழிலுக்கு போகணும், அவள் இல்லை யூனிவர்சிட்டி படிக்கணும், இல்லை வேறு விஷயம்னா நீங்கள் உதவி செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஏன்னா நீங்கள் செய்யணும் தெரியுதுல, பிள்ளை படித்து பார்த்து செய்யணும். ஆனால் படித்த பின்பும் பல பேர், எல்லாரும் இல்லை பல பேர் நாங்கள் வேலைக்கு போகல, வீடு இருக்கிறோம், வெளிநடத்துக்கு காசு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் கணவன் அண்ட் மனைவி என்று 2 பேரும் வேலை செய்தால் கூட கிட்டத்தட்ட குறைஞ்ச சம்பளம் ஒரு 30,000 ரூபா வரும். 2 பேரும் சேர்த்தா 30,000-60,000 வரும். ஆனால் அந்த 60,000 சம்பளத்தில் அவன் அந்த செலவுகள் இந்த அதுக்கு வீட்டு வாடகை இல்லை, மருத்துவ காப்பீடு இல்லை, இதை விட அன்றாட செலவுகள் மட்டும் பிள்ளைகளுக்கான சாப்பாடோ படிப்போ அப்படியா செலவுலாம் அதுக்கு வரப்போகுது. ஆனால் அதை விட இப்போ அவருடைய செலவுகள் எல்லாம் 60,000 சம்பளம் எடுத்தால் 40,000 செலவழித்து போட்டு 20,000 மிச்சம் பிடிக்கணும். ஆனால் வெளிநாட்டுக்காரர் நீங்கள் காசு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கார 1 லட்சம் அனுப்பினால் கடைசி 2-3 நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருமா. கேட்டால் அங்கே போனால் இங்கே போனால் அழைச்சதம் இதைச்சதம் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடணும். அது காரணம் இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறது யார்? வெளிநாட்டு உள்ளவரா அங்கே உள்ளவரா? அங்கே உள்ளவர் பணம் கேட்டால் நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், நீங்களும் உழைக்கலாம் நாங்களும் இங்கே உழைக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் விடியப்புற பார்த்தா பிள்ளை வேலைக்கு போகணும், ஒரு லேரையோ எங்கேயோ அதுக்கு போகணும், பிள்ளை குழம்பு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளை குழம்பு தேர்த்து இருக்கணும், தாய் வேலைக்கு போகணும், தாப்பன் வேலையால் வந்திருந்தா தாப்பனுக்கு வேலையாக இருந்தால் சம்பளங்களும் காணாது. இங்கே நீங்கள் ஒரு சம்பளம் எடுத்தீங்கன்னா கணவனுக்கு 4,000, மனைவிக்கு 2,000, 6,000 சம்பளம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவிஸை பற்றி தான் என்ன சொல்கிறேன், எல்லா நாடுக்கும் பொருந்தும். சுவிஸோட 6,000 சம்பளம் எடுத்தீங்கன்னால் முதல் வீட்டு வாடகை 1,500-2,000 ஃப்ராங்க் போகும். அது நீங்கள் சூரிய ஜாங்கால பக்கம் ஜெனிவா பக்கம் வீடு எடுத்தீங்கன்னால் 2,500-3,000 போகும். இதை விட இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கிறது மருத்துவ காப்பீடு. இந்த மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக கட்டியே ஆகும். இது ஒப்பளி கற்று வருது. இப்போ 2 பிள்ளைகள் தாரை பேர் இருந்தால் அவைக்கு 2,000-2,500 ரூபா அதுக்கு போயிடும். இதை விட கார் இருந்தால் காருக்கு லீசிங் கட்டணும், டேக்ஸ் கட்டணும், ஸ்டோயர் கட்டணும், பிள்ளைகளுக்கு உடுப்பல் வாங்குறது, இப்படியான பல பிரச்சனை இருக்கின்றது. எங்களோட சம்பளங்கள் 25ஆம் தேதி சம்பளம் வந்தால் 5ஆம் தேதி 4-5ஆம் தேதி சம்பளம் ஒன்றும் என்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த கிரெடிட் கார்டில் பார்த்து அந்த கிரெடிட் கார்டு காசு எடுத்தால் இந்த இப்படியான தேவையில்லை நாங்கள் செய்ய வேண்டி வரும். சில இடங்களை பார்த்துருந்தேன், சில தாய்மார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சப்பாத்து எடுக்கிறதுனா 40-50 ஃப்ராங்க். அந்த சப்பாத்து எடுக்கிறதுக்கு கூட நானே இந்த சப்பாத்தை செலவழிப்பான், இந்த பிள்ளைகள் வாழணும், பிள்ளைகள் செலவழிக்கணும், அப்படி தான் பார்க்குறேன். எல்லா இடமும் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். பிள்ளைகள் வேலை செய்தால் நீங்கள் ஒரு 10 ரூபா கேட்டு பாருங்க, நானே உங்களுக்கு தரணும். எங்களோட சம்பளம் காட்ட மாட்டேன், நானே காட்டணும். ஆனால் எங்களோட விஷயம் அவைக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லினோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் தங்களுக்கு தெரியுமென்ற ஒரு போக்கில் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படியான இடத்துல நீங்கள் உங்கள் பணத்தை வச்சுக்காமல் இப்படி ஊரில் உழைக்கி அண்ணன் பிள்ளை, தம்பி, தங்கச்சி பிள்ளைங்களுக்கு அனுப்பி அவன் அந்த பணத்தை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி போட்டு இதுவும் கடந்து போச்சு என்று அப்படியே போயிடணும். இதே நினைக்க மாட்டேன். கொடுக்குற அந்த 2 நாள் மட்டும்தான் இந்த பணம் அவன் அண்ணன் தந்தா, மாமன் தந்தா, மாமி தந்தா அப்படின்ற கதை வருமே தவிர நீங்கள் கொடுத்து எல்லாம் மறந்துடுவார்கள். இது இன்றைய உலகத்தில் நடக்கிற ஒரு விடயம். அப்படியே இந்த படத்தை நீங்கள் அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தேவையில் நிறைய இருக்குது, அங்கே உள்ள உழைக்கலாம். அங்கே வந்து சொத்து இல்லை. இங்கே ஒரு அக்கா கேட்டிருந்தா, இங்கே நாங்கள் என்ன பணம் கேட்குற மரமாக வச்சுக்கிறோம், நாங்களும் விடிய போய் உழைச்சி வேலைக்கு போயிட்டு வாங்க, வேலைக்கு போய் வந்தால் அவ்வளோ களைப்புன்னு சொல்லி வந்தால் சாப்பிட்டோமோ டென்னிஸும் புருஷனோடையோ கொஞ்சம் நேரம் காய்ச்சோமா அடுத்த படுத்துருவோம், அவ்வளோதான். அடுத்த விடிய வேலைக்கு போகணும், பிள்ளையோட பார்க்கணும், பிள்ளையோட காய்க்கணும், எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த வெளிநாட்டில் இருக்கின்றது.
ஆனால் இங்கே உள்ள நீங்கள் இந்த படத்தை அங்கே கொடுத்து இங்கேருந்து போகிறவ நான் கார் வச்சுக்கிறேன், நான் வீடு வச்சுக்கிறேன், நான் அது வச்சுக்கிறேன், இங்கே தான் காசு. நீங்கள் ஒரு வீடு வாங்கினா அது உங்களுக்கு அது கடன். அந்த கடனை சொல்லுங்கள், எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அதை நான் கட்டி முடிக்கணும். நான் வீடு வாங்கினா கோடி வரும். அந்த கோடியை பார்த்தீங்கன்னா அவன் உங்களை என்ன நினைக்கிறான், உங்களை புறாமப்படிக்கணும். புறாமப்பட்ட நடக்கும் பிரச்சனை பெறும். உங்களை ஏளனமாக பார்க்கணும், நக்கல் அடிக்கணும், உங்களை பற்றி அவதூறு சொல்லினோம். இது ஏன்? அப்போ நீங்கள் கொடுக்கறத நீ பாரு. நான் கொடுக்க வேணாம் சொல்லல. இதை சொன்ன போல் ஒரு தேவை, ஒரு கல்யாண வீடு, ஒரு அப்பா அம்மா கொண்டு நடந்துட்டுது, வைத்திய செலவு, பிள்ளைகள் படிக்கணும், கண்டிப்பாக செய்யுங்க, செய்தான் போயிடும். ஆனால் அளவுக்கு அதிகமாக எந்த பிள்ளை வெளிநாட்டுக்குன்னு சொல்லி இந்த காசில் பெட்ரோல் வாங்கி, எல்லா பெட்ரோலும் இல்லை, சில பெட்ரோலாக வாங்கி பெரிய அளவில் செலவழி போட்டு காசு இல்லை. இங்கே பார்த்தா மண் அந்த வருத்தம் இந்த வருத்தம் இப்படியான பிரச்சனை இருக்குது. இங்கே கல்யாணம் கூட அப்படி தான் இருக்குது. கல்யாணம் கொடுத்தால் 6 மாதமோ 1 வருஷமோ எல்லாம் டிவோர்ஸில் போகுது. காரணம் டென்ஷன், வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. இன்றைய இளைய சமுதாயத்தில் இப்படி தான் போய்கொடுது. மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இந்த அங்கே இருக்கிற வேல் வெளிநாட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படினும். இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போர் நடக்கும் காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண வேலை விளங்கிக் கொள்ள ஒரு விடயமாக இருந்தது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அங்கே தனியாக இருந்து உங்களை குடும்பம் முழுக்க வெளிநாட்டில் இருந்து அவையில் உங்களுக்கு கூப்பிட்டுச்சணும் என்று சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வர்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விடயமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனை, உலக ரீதியாக இருக்கிற பொருளாதார பிரச்சனையோட ஒப்பிட்டு பார்க்க ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு எல்லா விதமான வசதியிலும் இருக்குது. அதே நேரத்தில் அண்ணா சொன்ன மாதிரி வெளிநாடுன்றது ஈஸியான வழி இல்லை. இப்போ ஒரு ஃப்ராங்க் நல்ல ஸ்ரீலங்கன் காசோட பார்க்க நல்ல ஒரு பெருமதி போகுதுன்னு சொன்னால், ஆனால் இந்த ஒரு ஸ்வீஸ் ஃப்ராங்கை உழைக்கிறதுக்கு பின்னால் எவ்வளோ வேர்வை சிந்திச்சு தான் இங்கே இருக்கிற மக்கள் உழைக்கணும்ன்றதை சில நேரத்தில் மறந்து போகிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவர்கள் தங்களோட கஷ்டங்களை ஒரு நாளும் சொல்லாமல் மறைத்து கொள்றதால அங்கே இருப்பவர்களும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்தாலே அது ஒரு வசதியான வாழ்க்கை, இங்கே வசதியாக தான் இருக்க முடியும். நான் இலங்கைக்கு போன ஊட்டங்குடி பார்த்துருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவர்கள் வசதியாக இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். என்னென்னு சொன்னால் 3 நேரமும் 3 விதமான சாப்பாடு சாப்பிட்றாரு. இங்கே கூடுதலான வெளிநாட்டுக்காரர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நேரம் சாப்பாடு சாப்பிடுவாங்க, இல்லாட்டிக்கு 1 நேர சாப்பாடு தான் சாப்பிட்றார்கள், இல்லாட்டிக்கு மத்தியானம் சமைச்சதான் இரவுக்கும் சாப்பாடாக போகுது. அங்கே 3 நேரத்துக்கு 3 விதமான சாப்பாடு சாப்பிடணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நேரத்தில் இங்கே ஒரு ஆள் தனியாக வேலை செஞ்சால் இந்த குடும்ப செலவை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறது. அதனால தான் 2 பேர் வேலைக்கு போகிறார்கள். 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறதால அவையில்ட பிள்ளைகளை பார்க்கறதுக்கூடிய நேரம் இல்லாமல் அது ஒரு பாடாக போய்கொண்டிருக்குது. அப்படி 2 பேர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிக்கிற காசில் இருந்து தான் இப்போ வெளிநாட்டுக்கு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் காசு அனுப்ப முடியுதோ, இல்லாட்டிக்கு அவைகளுக்கு என்று சொல்லி ஒரு ஃப்ரீடத்துக்கு ஒரு ஹாலிடேக்கு அங்கே போகிறேன்னு சொன்னால், இல்லாட்டிக்கு அவை சேமித்த காசில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிச்சுன்னு சொன்னால் அந்த காசில் தான் வாங்குறார்கள். மற்றும்படி இந்த வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாரையும் பார்த்தா கூட மேலதிகமான ஆட்கள் ரொம்ப கஷ்டலாம் இருக்கிறாங்க. எல்லாரும் 2 வேலை 3 வேலை இப்படி வேலை செஞ்சுதான் இன்றைக்கு ஒரு காரோ வீடோ வாங்கியிருக்காங்க. ஒருத்தரும் சும்மா இருந்த ஒரு வேலையை செஞ்சு போட்டு இவ்வளோ சொத்துக்களை வாங்கினதில்லை. அது அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இங்கே வேலை எவ்வளோ கடினப்படினு தெரியாது. வேலைக்கு போயினோம்னு மட்டும் தெரியும். 2 வேலை செய்யணுமா 3 வேலை செய்யணுமா, எவ்வளோ நேரம் வேலை செய்யணுமா, அவையில பார்த்து கொள்ளணுமா, அவையில ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக நித்திர ஓடுறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. இப்படியான பிரச்சனையால என்ன நடக்கிறது, எல்லாரும் பென்ஷன் ஆகிற வயசுக்கு முதலே அவையின் இறப்புகளை சந்திக்கணும். இங்கே வெளிநாட்டில் இறக்குற ஆட்கள் எல்லாம் இளம் வயசுலேயே இறந்து போகிறார்கள். இதுவும் ஒரு ரொம்ப கவலைக்குரியமான விடயங்கள். மற்றது இங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் முக்கியமாக அங்கே இருக்கிறவைக்கும் கூட கஷ்டத்தையும் சொல்லுங்க. உங்களோட நன்மையில மட்டும் சொல்லாமல் நான் வீடு வாங்கினான் கார் வாங்கினான்ன்றது உங்களோட பெருமையில மட்டும் சொல்லாமல் உண்மையான கஷ்டத்தையும் சொல்லுங்க. அப்போ தான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் உங்களோட கஷ்டங்களை விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு எந்த விஷயத்துக்கு காசு கேட்கணும், எந்த விஷயத்துக்கு காசு கேட்கக்கூடாது, அங்கேயும் ஒரு அடிப்படை சம்பிரதாயம் வரும். அதே நேரத்தில் அண்ணா முதலும் சொல்லியிருந்தார், எந்த ஜெனரேஷன் இன்னும் காசு அனுப்புது. அந்த காலத்தில் முதலாவது ஜெனரேஷனாக வந்த ஆட்கள் மட்டும்தான் காசு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் ஜெனரேஷன் காசு அனுப்புமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அனுப்புறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் முதலாவது காரணம் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற கான்டாக்டில் குறைஞ்சுன்னு போகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தாலே இப்போ எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும் இப்போ எல்லாம் இந்த சோஷியல் மீடியா இருக்கும் பட்சத்தில் இன்னும் சொந்தத்தோட இந்த தொடர்புகள் இருக்கிறது. எல்லா கூடுதலான சொந்த தொடர்புகளும் குறைஞ்சுன்னு போது இப்போ வர காலகட்டத்தில் இப்போ இருக்க ஜெனரேஷன் இந்த சொந்தங்கள் இதிலே விட்டு விலகிறார்கள். ஏன்னு சொன்னால்
அவள் மொழி மறந்து போறதால ஒரு பிரச்சனையா இருக்கிறது, மற்றது வந்து தொடர்புகள் இல்லாம போறதால பிரச்சனையா இருக்கிறது, மற்றது வந்து அவை வளரும் வாழ்க்கை நடைமுறையும் வந்து டோட்டல் வந்து டிஃப்ரெண்டாகவும் இருக்கிறது. அப்போ அவைகளுக்கு வந்து விளங்கி கொள்ளாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்டால் இப்போ ஒருத்தர் அங்கே அடித்து கேட்குற கஷ்டம்னு சொன்னால் உடனே காசு அனுப்புகிறோம். ஆனால் புது வார ஜெனரேஷன் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் அவர் வேலைக்கு போகலாம் தானே, ஏன் அவைகிட்ட காசு இல்லையா, என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்கணும், நாங்கள் போன முறை ஹாலிடேக்கு போய் நல்ல பெரிய வீட்டிலானே இருக்கணும்னு திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இதுவும் வந்து மாறிக்கொள்கிற விஷயமா தான் அமையும். உண்மை அப்படியே வேணும்னு சொன்னால் இங்கே உள்ள பிள்ளைகள் இங்குள்ள பெற்றோருக்கே குடிக்கணும் இல்லை. எப்படி பிறகு ரெண்டாவது முறையான அப்பாட தம்பியார் அம்மாட தம்பியார் அம்மா நம்மளுக்கு காசு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? சொந்த தாய்க்கு சொந்த தாப்பனுக்கே காசை குடிக்கணும் இல்லை, தங்கள் சம்பளமே காட்டணும் இல்லை. இப்போ அதை விடுத்து உங்களுக்கு தருவ நினைக்கிறீங்களா? சொன்னது போல் இனிமேல் இன்னொரு 1-2 வருஷங்கள் பிறகு இங்குள்ள ஜெனரேஷன்லேருந்து நீங்கள் 5 ராப்பணம் வாங்க முடியாது, அவர்கள் உங்களுக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆனால் எங்களுக்குள்ள இந்த ஒரு முதலாவது ஜெனரேஷன் தான் இன்றை வர அவர் பாவம் அவருக்கு உதவி செய்யணும், அக்காவுக்கு உதவும், தங்கத்துக்கு உதவி செய்யணும், இந்த வழியில் போய்கொண்டிருக்கார்கள். ஆனால் போயும் வருத்தங்களை தான் தேடிக்கொண்டு, ஏன்னா அங்கே காசு இருப்பேன் இங்கே காசு இல்லை, இங்கே ஒரு அங்கே காசு இருப்புன்னா ஒரு மாதம் கிரகம் காசை கட்டாவிட்டால் அது அடுத்த மாதம் அந்த கிரகம் டபுளாக வரும். டபுளாக வரைக்கும் வந்து மானுங்க வரும், மானுங்கன்னா அதுக்கு சேர்த்து கட்ட வேண்டிய கோஸ்ட் வரும். அப்போ அதில் விலை வந்து கூடும். என்ன நடக்கும்? அது கட்ட முடியாமல் வெதராகவும் போகும். இப்படியான பிரச்சனை இங்கே எதிர்நோக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் நான் பார்த்துக்கிறேன். ஒரு வருஷத்தில் 2 தரம் 3 தரம் நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம் அப்படின்னா அதை எடுத்து பார்த்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஒருத்தர் டிக்கெட் எடுத்திருந்தேன், டிக்கெட் எடுத்து போட அன்றைக்கு திங்களில் போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தார், வெள்ளிக்கிழமை காசு போட்டு போட இல்லை. ஆனால் பார்த்தா காசும் இல்லை, அவர் ஏறி போயிருந்தார். நான் பிறகு ரிட்டர்னை கேன்சல் பண்ணி இந்த காசை திருப்பி எடுத்திருந்தேன், அதை பாதி காசு மட்டும். அவற்றை டீட்டெயில் எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 1,84,000 ஃப்ராங்க் பெத்ராயும் வச்சுக்கிறேன். ஆனால் வருஷத்தில் 3 தடவை ஊருக்கு போய் வரேன். எப்படி முடியும்? இப்போ நீங்கள் ஒரு ஃபேரியன்னு சொல்லி ஒரு ஹாலிடே இங்கேருந்து ஜெர்மனோ லண்டனோ எங்கேயா போனீங்கன்னு சொன்னால் 2 பிள்ளைகள் தாயப்பம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வீட்டு போய் தங்கிக்கு வந்தால் 2,000-3,000 ஃப்ராங்க் போக்குவரத்து செல்லாம் கிட்ட 3,000-4,000 ஃப்ராங்க் கிட்ட போகும். அதை வீடு செய்யவே நாங்கள் 10 மாதம் உழைக்க வேணும். அப்போ இப்படியான ஆட்கள் இங்கே உள்ளதை கட்டாக விட்டு அங்கே கொண்டு போய் அங்கே உள்ள படம் காட்டுற ரீதியில் அவைக்கு காட்ட அங்குள்ளவை கோபம் பொங்கி எழுந்து உங்களுக்கு வேறு விதமான தீமையை செய்கிறார்கள். இது எல்லாரும் நடக்கிற விஷயம். ஆகவே கவனமாக இருங்க. இப்படியான காசு இருக்கு, நீங்கள் இருக்கணும், உங்களோட காசு நீங்கள் வாழ நீங்கள் வழி பார்க்கணும். அது ஒரு வழி பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழலாம், எல்லாரும் உழைச்சி வாழலாம். ஊரில் உழைக்கும் 2 கால் தான் இருக்குது, 4 கால் இல்லை. எங்களுக்கு 4 கால் இல்லை, 2 கால் தான் இருக்குது. எல்லாரும் உழைக்கலாம். அந்தந்த வயசில் நாங்கள் அந்த 15-16 வயசில் வந்தார்கள். அப்படி உழைத்து தான் இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கோம்.